விக்கி அந்த மந்திர புத்தகத்தை தொட்டதுமே ஒரு பிரகாசமான ஒளி அந்த அறையையே நிறைத்தது. புத்தகத்தின் பக்கங்கள் தானாகவே புரண்டன. அப்போது அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகான தேவதை தோன்றி, "சபாஷ் விக்கி, உன்னுடைய தைரியத்திற்கு பரிசாக 3 வரங்களை நான் தருகிறேன். உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டது. விக்கி சுயநலமில்லாமல் யோசித்தான். "தேவதையே, என் தாத்தா எப்போதும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்க வேண்டும்" என்று முதல் வரத்தை கேட்டான். அடுத்த நொடியே தாத்தா தெம்பாக மாறினார். பிறகு, "என் கிராமத்தில் யாருமே பசியால் வாடக்கூடாது" என்று 2வது வரத்தை கேட்டான். கிராமம் முழுவதும் விதவிதமான உணவுகளால் நிறைந்தன. 3வது வரத்தை கேட்கும் நேரம் வந்தது. தேவதை கேட்டது, "விக்கி, உனக்காக எதையாவது கேட்டுக்கொள்." ஆனால் விக்கி தன் நண்பர்களான முயலையும் ஆமையையும் பார்த்தான். பிறகு புன்னகையோடு சொன்னான், "தேவதையே, இந்த மந்திர புத்தகத்தின் சக்தி எனக்காக மட்டும் வேண்டாம். இது என் கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் பயன்படணும். எல்லாரும் அவங்க விருப்பங்களை நிறைவேற்றிக்கணும்." விக்கியின் உயர்ந்த உள்ளத்தைக் கண்டு வியந்த தேவதை, "அப்படியே ஆகட்டும்" என்று ஆசீர்வதித்தது. அந்த மந்திர புத்தகம் இப்போது ஊர் மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக மாறியது.